ரஷ்ய சுல்தானா டெல்லி சுல்தானத்தினுடைய ஒரே பெண்ணரசின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஆட்சி காலம் 1236. அதில் 4 ஆட் பண்ணுங்கள், 1240 வந்துடும். இல்டுமிஷுடைய மகன் ருக்குதீன் ஃபிரோஷ்னு சொல்லிட்டு, அந்த ருக்குதீன் ஃபிரோஷ் மரணம் அடைஞ்சதுனால இங்கே இல்டுமிஷுடைய மகளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மகள் பேர் ரஷ்யா. இந்த ரஷ்யா சுல்தானா டெல்லி சுல்தானாக அரியணைக்கு வராங்க. இப்போது இவங்க துருக்கிய இனத்தை சேர்ந்தவங்க தான் தெரியுது நமக்கு. ஆனால் இவங்க துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ரஷ்ய சுல்தானா ஆதரவு கொடுத்ததுனால துருக்கிய பிரபுக்கள் கடுப்பாயிடுறாங்க. துருக்கிய பிரபுக்கள் எல்லாமே ரஷ்ய சுல்தானா மேலே வெறுப்பாயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரஷ்ய சுல்தானாவுடைய பர்சனல் செக்ரட்டரியாக ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் தான் எத்தியோப்பிய அடிமைன்னு சொல்லக்கூடிய ஜலாலுதீன் யாக்குத். இந்த ஜலாலுதீன் யாக்குத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரஷ்ய சுல்தானா. இதனால் துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்கிறாங்க. இந்த கலகத்தின் காரணமாக தான் ரஷ்ய சுல்தானா கொலை செய்யப்படுறாங்க 1240.